ஹாய் நட்டி ஃபார் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். நான் தான் உங்கள் ரிவ்யூ ராஜா. என்ன சின்ன பையமா இருக்குண்ணா, என்ன நம்ம என்ன 60 வயசு ஆச்சு. ஓகே, இன்றைக்கி நான் பார்த்த டீசர் சவரகத்தி. இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறது ஆதித்யா, மிஷ்கின் சாரோட அசிஸ்டன்ட். மிஷ்கின் சார் வந்து இந்த படத்துக்கு வந்து கதையெல்லாம் எழுதியிருக்காரு, அதுக்கப்புறம் வந்து ப்ரொடியூஸ்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ மிஷ்கின் சாரை நம்ம நிறையா படங்களை பார்த்துருப்போம். ஸோ முக்கியமாக இந்த ஈவெண்ட்லாம் பார்க்கும்போது கண்ணாடிலாம் போட்டிருப்பாரு. பட் இந்த படத்தில் கண்ணாடிலாம் ஃபுல்லாக இல்லாமல் முட்டைக்கல்லாம் வச்சுக்கிட்டு ஏய் பிடிங்கடா அப்படின்னு மாதிரி வில்லன்லாம் வர்றாரு. ஸோ இந்த படத்தோட ஹீரோ ராம் சார். ஸோ அவர் எப்படின்னா வந்து நம்ம தங்க மீன்கள் படத்தில் பார்த்துருப்போம், ஒரு அன்பான அப்பாவா, ஒரு பாசமான அப்பாவா நமக்குலாம் காமிச்சிருப்பாரு. ஸோ இந்த படத்துக்கு வந்து 3 பசங்களுக்கு அப்பாவா வந்திருக்காரு. அண்ட் ஹீரோயின் பூர்ணி, ஸோ அவங்களும் அப்படி தான். ஸோ 2 பசங்க இருக்காங்க, ப்ரெக்னெண்ட்டாக வேறு இருக்காங்க. அவங்களும் வந்து ஃபஸ்ட் டைமாக வந்து ஒரு அம்மாவா இவ்வளோ ஒரு மெச்சூராக நடிச்சிருக்காங்க அந்த கேரக்டரில். ஸோ அப்புறம் மிஷ்கின் சார் சொல்லி ஆகணும், அப்படியே முட்டைக்கொல்லாம் வச்சுட்டு அப்படியே ஊன்னு அப்படியே சும்மா அப்படி பயங்கரமான ஒரு வில்லனா, அப்படி ஜுப்பாலாம் போட்டு பிளாக் கலர் ஜுப்பாலாம் போட்டு காரில் வந்து இறங்குறாரு. பார்க்கும்போது ஒரு ஃப்ரெஷ்ஷான வில்லனா அப்படி தோணுது. ஸோ படம் பார்த்ததுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும். ஸோ அந்த படத்தோட கதை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வந்து எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு பார்பர் ஷாப்பில், ஏன்னா சவரகத்தினா அந்த பார்பர் ஷாப்பில் இருக்க கத்தி. ஸோ அதில் அந்த பார்பர் ஷாப்பில் இருக்க ஏதோ அதில் இருக்கிற ஹீரோ ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது, அதை பேஸ் பண்ணியே போகுமோ அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா 2 டீசர் விட்டுருந்தாங்க, 2 டீசரையும் பார்த்தாச்சு, அதே மாதிரி தான் தோணுது. அடுத்தனா இந்த படத்தில் முக்கியமாக வந்து மிஷ்கின் சார் ஒரு பாட்டு பாடியிருக்காரு. சவரகத்தின்லாம் நிறையா கத்திலாம் வருது, அதில் அந்த சவரகத்தின் பாட்டு பாடியிருக்காரு. ஸோ சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட் டைமாக வந்து என்னுடைய பாட்டெலாம் பாடியிருக்காரு, வில்லனா கண்ணாடிலாம் இல்லாமல் நடிச்சிருக்காரு. ஸோ நிறையா ப்ளஸ் இந்த படத்தில் இருக்குது. ஆனால் இந்த படத்தை சினிமாட்டோகிராஃபி, ஸோ அந்த படத்துக்கு தேவையான மாதிரி ஒரு ஃப்ளேவரில், ஏன்னா மிஷ்கின் சாரில் அவரோட படங்கள்லாம் வந்து சினிமாட்டோகிராஃபினா அவ்வளோ பெரிய ஸ்பேஸ் இருக்கும். ஒரு ஃப்ளேவர்லேயே இருக்கும். அதே மாதிரி இந்த படத்துலேயும் ஒரு ஃப்ளேவர்லேயே அது ஒரு சினிமாட்டோகிராஃபிலாம் இருக்குது. ஸோ ஓவராலாக படம் டீசர்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா வந்து செம்மையாக இருக்குது. ஸோ பிஜிஎம் சூப்பராக இருந்துச்சு. ஸோ அருள் குரலை பண்ணியிருக்காரு இந்த படத்துக்கு பிஜிஎம். ஸோ வந்து சாங்ஸ் ஒரு பாட்டு பாடியிருக்காரு, மீதி சாங்ஸ்லாம் கூட சீக்கிரம் வந்துடும். ஸோ டீசர் பார்க்கும்போது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ உங்களுக்கும் பிடிக்கும்னு நம்புகிறோம். ஸோ என்ன பண்ணணும், அந்த போய் யூடியூப்பில் நீங்கள் பார்க்கணும். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிடணும், லைக் பண்ணிடணும், அந்த டீசரை பார்த்துட்டு வந்து இந்த கமெண்ட்லாம் பண்ணிடணும். ஓகே, நன்றி.